இஸ்லாம் மட்டும்தான் குற்றவியல் சட்டத்தை ஒரு வணக்கத்தை போல கருதி பயபக்தியோடு பேணுதலோடு கட்டாயமாக நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்துகின்றனர். அரபு நாடுகள் மாதிரி கடுமையான தண்டனைகள் கொடுக்கணும், அப்பதான் இந்த மாதிரியான குற்றங்கள் நிகழாது. கடுமையான தண்டனை, அதன் பின்னணியில் இந்த உலகம் பாதுகாப்பாக இருக்கிறது அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்ள. ஒரு உயிர் கூட இந்த உலகத்துல அநியாயமாக கொல்லப்படக்கூடாது. அதில்தான் இந்த உலகத்தின் பாதுகாப்பும் சலாமத்தும் இருக்கிறது அப்படிங்கறத அல்லாஹ் தஆலா எடுத்து கூறுகிறார். ஐயோ, மரண தண்டனை அவரு கொடுக்க போறாங்களே, தலையை வெட்ட போறாங்களே, கல்லால அடித்து கொல்ல போறாங்களே அப்படின்ட்டு நான் மரண தண்டனைக்கு எதிரானவர் என்ற பைத்தியக்காரத்தனமான எந்த உளறலும் அங்கே வந்துவிடக் கூடாது. கொலை செய்திருந்தால் அவர்கள் கொல்லப்பட வேண்டும். கொலை செய்து பொருளை கொள்ளையடித்திருந்தால் அவர்கள் கொலை செய்யப்பட்ட பிறகு அந்த பிணத்தை 3 நாட்கள் அனைவருடைய பார்வைக்கு கட்டி தொங்க விட வேண்டும். கொள்ளை மட்டும் அடித்திருந்தால் மாறுகால் மாறுகை வெட்ட வேண்டும். மற்றவர்களை பயமுறுத்துகின்ற வகையில் குழப்பத்தை ஏற்படுத்தியிருந்தால் நாடு கடத்தி விட வேண்டும். அப்ப நபி அவர்கள் என்ன சொல்ல வருகிறார்கள் என்றால், நான் கொண்டு வந்த மார்க்கம் எவ்வளவு தூரம் பயணிக்குமோ அவ்வளவு தூரங்கள் கொலையை விட்டும், கொள்ளையை விட்டும், விபச்சாரத்தை விட்டும், மற்ற குற்றங்களை விட்டும் பாதுகாக்கப்பட்டு மக்கள் நிம்மதியாக வாழ்வார்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா வ நபியினா மௌலானா முஹம்மத் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ அத்பாஇஹி அஜ்மஈன். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனும் ஆகிய எல்லாம் அல்ல அல்லாஹ் தஆலாவின் மகத்தான பெரும் கருணையால் மிக உயர்வான தஃசீருடைய வகுப்பில் அமர்ந்துள்ளோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த நல்ல நேரத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய சலாமை காணிக்கையாக்குகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வலா தஅஹுதுக்கும் பிஹிமா ரஹ்ஃபத்துன் ஃபீ தீனில்லாஹ் இன் குன்தும் து'மினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர். அவர்கள் இருவருக்கும் தண்டனை கொடுக்கும் விஷயத்தில் இரக்கம் என்பது உங்களை பிடித்துக் கொள்ள வேண்டாம். நீங்கள் அல்லாஹ்வை கொண்டும் மறுமை நாளை கொண்டும் ஈமான் கொண்டவர்களாக இருந்தார். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்-நூர் என்ற சூராவின் 2வது வசனமாக இந்த வசனம் அமைந்திருக்கின்றது. விபச்சாரம் என்ற பாவச் செயல் அது நடந்துவிட்டால் அந்த பாவத்தை பையினா என்று சொல்லக்கூடிய சாட்சிகள் மூலமாக அல்லது இக்ரார் என்று சொல்லக்கூடிய ஒப்புக்கொள்ளுதல் மூலமாக அது நிரூபணமாகிவிட்டால் அவர்களுக்கு உரிய தண்டனை நிறைவேற்றப்பட வேண்டும். அந்த தண்டனையை நிறைவேற்றுவதில் காலதாமதம் ஏற்படுத்தக்கூடாது. அவ்வாறே அந்த தண்டனையை நிறைவேற்றுவதில் தயவு தாட்சண்யம் ஏற்பட்டுவிடக்கூடாது என்று இந்த வசனம் எடுத்து கூறுகின்றது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த 2 விஷயங்களும் மிக முக்கியமான விஷயங்களாக இருக்கின்றன. ஒன்று, அது உறுதிப்படுத்தப்பட்டால் அதற்குரிய தண்டனையை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும். அதில் காலதாமதம் ஏற்படுத்தக்கூடாது. 2வது, தண்டனையை நிறைவேற்றும் பொழுது குற்றவாளிகள் விஷயத்துல ஒரு ஈவு இரக்கம், ஒரு தயவும் தாட்சண்யம் என்பது ஏற்படக்கூடாது என்று அல்லாஹ் தஆலா 2 விஷயங்களை மிக முக்கியமாக கூறுகின்றார். என்ன காரணம் அப்படின்னா, குற்றவாளிகளுக்கான தண்டனை என்பது, குற்றம் செய்தார்கள்,
என்ற அந்த செயலுக்கான தண்டனை என்பது அது அல்லாஹ்வுடைய கட்டளை, அவன் ஏற்படுத்திய சட்டமாக கட்டளையாக இருக்கிறது. அந்த கட்டளையை நிறைவேற்றுகின்ற விஷயத்தில்தான் அல்லாஹ்வுடைய தீனை நிலைநாட்டுதல் இருக்கிறது. சட்டங்கள் இறைவனால் வகுக்கப்படுகின்ற பொழுது அந்த சட்டங்களை நிறைவேற்றும் பொழுதுதான் நாம் அல்லாஹ்வுடைய தீனை நிலைநாட்டியவர்களாக ஆக முடியும். அதனாலதான் அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்துல ஃபீ ஹுக்மில்லா, அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றும் விஷயத்தில் உங்களுக்கு தயவு தாட்சண்யம் ஏற்படக்கூடாது அப்படின்னு சொல்லல. மாறாக ஃபீ தீனில்லா, அல்லாஹ்வுடைய தீனை நிலைநாட்டும் இந்த விஷயத்துல குற்றவாளிகள் சம்பந்தமான எந்த இரக்கமோ எந்த தயவு தாட்சண்யமோ உங்களுக்கு ஏற்படக்கூடாது என்று அல்லாஹ் தஆலா ஃபீ ஹுக்மில்லா என்று சொல்வதற்கு பதிலாக ஃபீ தீனில்லா என்ற வார்த்தையை அவன் பயன்படுத்தி இருக்கிறான். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குற்றங்களுக்கான தண்டனை கடுமையாக இருக்கும் பொழுது, குற்றங்களுக்கான தண்டனை மிக கடுமையாக இருக்கும் பொழுது அதை நிறைவேற்றுவதில் பாரபட்சமோ வேண்டியவர் வேண்டாதவர் என்ற பாரபட்சமோ தயவு தாட்சண்யமோ இல்லாமல் இருக்கும் பொழுது, இந்த ரெண்டு விஷயங்கள் மிக முக்கியமானது. தண்டனை கடுமையாக இருக்கும் பொழுது ஒன்று, அதை நிறைவேற்றுவதில் தயவு தாட்சண்யம் இல்லாமல் இருக்கும் பொழுது இந்த ரெண்டு விஷயங்களை மிக முக்கியமாக நாம கவனத்தில் கொண்டு நடைமுறைப்படுத்தும் பொழுது அதனுடைய பலன் என்ன அப்படின்னா, இந்த உலகம் பாவங்களை விட்டும் குற்றங்களை விட்டும் பாதுகாப்பாக இருக்கும். மக்கள் அமைதியாக நிம்மதியாக, நம்ம வீட்டை விட்டு வெளியில போனா என்ன நடக்குமோ அப்படிங்கிற அச்சங்கள் இல்லாம ரொம்ப அமைதியாக மிக பாதுகாப்பாக உலக மக்கள் இருப்பார்கள். இதுதான் உண்மை. தண்டனைகள் இல்லாத போது அல்லது தண்டனைகளை நிறைவேற்றுவதில் பாரபட்சங்கள் காட்டும் பொழுது நிச்சயமாக குற்றங்கள் பெருகிவிடும். மேலும் குற்றவாளிகள் குற்றம் செய்வதில் ஆர்வப்படுவார்கள். குற்றம் பெறுகிறது ஒன்று, குற்றவாளிகள் பாவங்கள் செய்வதில் குற்றங்கள் செய்வதில் ஆர்வப்படுவார்கள். ஏனென்றால் உடனடியாக எந்த தண்டனையும் நிறைவேற்றப்படுவது இல்லை. அல்லது ஆளும் கட்சிக்கு ஆதரவாகிவிட்டால் அவர்கள் தங்களுடைய அதிகார பலத்தை வைத்து குற்றவாளிகளை நல்லவர்களாக மாற்றி விடுவார்கள். எதிரணியில் இருக்கும் வரைக்கும் குற்றவாளியாக கருதப்படக்கூடியவர் தனது அணிக்கு வந்துவிட்டால் அவர் எந்த குற்றமும் இல்லாத பரிசுத்தவானாக மாறிவிடுவார். அப்படி அவர்களை மாற்றிவிடக்கூடிய வாஷிங் மிஷின்களாக, அழுக்கு துணிகளை துவைத்து சுத்தம் செய்கின்ற அந்த வாஷிங் மிஷின்களை போன்று மாறிவிடுகின்றார்கள். சாத்தான்குளம் சம்பவம் உயிரை உறைய வைக்கக்கூடிய, மனதை பதற வைக்கக்கூடிய ஒரு சம்பவம். அங்கு வேலியே பயிரை மேய்ந்தது. அதுதான் வேதனை தரக்கூடிய விஷயம். ஆனால் அதற்கான நியாயமான முறையில் தீர்ப்பை விசாரித்து அந்த நீதிபதி எழுதுவதற்கு கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. சம்பவம் நடந்து 5 ஆண்டுகள். 5 ஆண்டுகளுக்கு பிறகுதான் அதற்கான தீர்ப்பை, உரிய தீர்ப்பை அவர் எழுதிவிட்டார். ஆனா அந்த தீர்ப்பை எழுதும் போது அவர் மனசு பதறி இருக்கும். அந்த நீதிபதி, மாண்புமிகு மரியாதைக்குரிய நீதிபதி அவர்கள் தீர்ப்பை எழுதிவிட்டு அந்த பேனாவின் முனையை உடைத்தார் அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்கு என்ன காரணம்னா, இந்த பேனாவை கொண்டு இனி இது போன்ற ஒரு தீர்ப்பை நான் எழுதக்கூடாது, இந்த பேனாவை கொண்டு இது போன்ற ஒரு தீர்ப்பை நான் எழுதக்கூடாது அப்படின்னா, இப்படி ஒரு தீர்ப்பை எழுதுவதற்கான
சம்பவம் நடந்துவிடக் கூடாது. அந்த சம்பவம் தான் மிக மோசமானது அப்படிங்கிறத சுட்டிக்காட்டக்கூடிய வகையில் அவர் அந்த பேனா முனையவே உடைத்து விட்டார் அப்படின்னு சொல்லப்படுது. நீதிபதி இந்த இடத்தில் பாராட்டப்படக்கூடிய மரியாதைக்குரிய மாண்புமிகு நீதிபதி, அதுல மாற்று கருத்து இல்லை. 5 ஆண்டுகளுக்கு பிறகு தீர்ப்பு வருகிறது. ஆனா இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆச்சரியம் என்னன்னா, அந்த தீர்ப்பை நிறைவேற்றுவதற்கு இன்னும் எத்தனை ஆண்டுகள் ஆகும்? அதுல இருந்து மேல் கோர்ட்டுக்கு போகணும், அங்கிருந்து ஹைகோர்ட்டுக்கு போகணும், அங்கிருந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகணும். இங்கெல்லாம் உறுதி செய்யப்பட்ட பிறகு அது ஜனாதிபதியின் கருணை மனுவுக்கு போகணும். அதற்குள்ள எத்தனை ஜனாதிபதிகள் மாறுகின்றார்களோ என்று இந்த நாட்டில் பல விஷயங்கள் வந்து அதற்கு பிறகுதான், எல்லாம் உறுதி செய்யப்பட்ட பிறகுதான் அந்த தண்டனை நிறைவேற்றப்படும். தீர்ப்பு எழுதுவதற்கு 5 ஆண்டுகள் என்றால் அந்த தீர்ப்பை நிறைவேற்றுவதற்கு எத்தனை ஆண்டுகளோ என்று பார்க்கும் பொழுது இந்த கால தாமதங்கள் அது குற்றம் செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு நம்பிக்கையை தருகிறது. அப்படி ஒன்றும் உடனே நாம செத்துற மாட்டோம், உடனடியாக நம்மை தூக்கில் போட்டு விட மாட்டார்கள் அப்படிங்கிற ஒரு தைரியம் அவர்களுக்குள்ளே வருகிறது. அதனாலதான் குற்றங்கள் பெருகி கொண்டே இருக்கிறது. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சம்பவம் நடக்கும் பொழுது அதை அறிந்த முதல் நாள், சாத்தான்குள சம்பவமோ அல்லது அது போன்ற பொள்ளாச்சி சம்பவமோ அல்லது அது போன்ற சென்னையில் நடந்த சம்பவமோ அல்லது டெல்லியில் நடந்த அந்த நிர்பயாவுடைய வழக்கோ அல்லது ஊபியில் நடந்த ஹதராஸ் உடைய சம்பவமோ, அந்த மாதிரியான சம்பவங்களை கேட்கின்ற முதல் நாள் அதை அறிந்தவர்கள் படித்தவர்கள் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அரபு நாடுகள் மாதிரி கடுமையான தண்டனைகள் கொடுக்கணும், அப்பதான் இந்த மாதிரியான குற்றங்கள் நிகழாது. அப்படி எல்லாரும் சொல்றதை நம்ம கேள்விப்படுறோம். மற்றவர்கள் அப்படி சொல்வதை நாம் கேள்விப்படுகிறோம். அரபு நாடுகள் அப்படின்னா அது அரபு நாட்டு சட்டம் அல்ல, இஸ்லாமிய சட்டங்கள். அது மாதிரியான சட்டங்கள், கடுமையான தண்டனைகளுக்குரிய சட்டங்கள் இருக்கணும், அப்படின்னா தான் இந்த குற்றங்கள் நடக்காதுன்னு சொல்றாங்க. ஆனா அப்படி சொல்லக்கூடிய மனிதர்கள்ல சில பேரு தண்டனை அறிவிக்கப்பட்ட பிறகு, தீர்ப்பு எழுதப்பட்ட பிறகு, ஏன்னா அந்த தீர்ப்பு இத்தனை ஆண்டுகள் கழித்து வரும் பொழுது அதுக்குள்ள மனசுல எத்தனையோ விஷயங்கள் மாறி போயிடும். அப்படி மாறி போகும் பொழுது அதுல சில பேர் எப்படி எழுதுறாங்க, விமர்சனம் செய்கிறார்கள் என்றால், நான் மரண தண்டனைக்கு எதிரானவன். ஒரு பிரபல சினிமா நடிகர், ஒரு புதிய அரசியல் கட்சியினுடைய தலைவர், அவர் என்ன சொல்லுகிறார்? தீர்ப்பை பார்த்ததும், இந்த தீர்ப்பினால் அந்த நபர்களின் குடும்பத்தார்கள் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள், நான் மரண தண்டனைக்கு எதிரானவன் அப்படின்னு அவரு சொல்றாரு. ஏன் இவங்களுடைய குடும்பம் மட்டும்தான் பாதிக்கப்படுமா? அவர் சொல்றது வேடிக்கையாக இருக்கிறது, வித்தியாசமாகவும் இருக்கிறது. மரண தண்டனை யாருக்கு வழங்கப்படுகிறது? முதல்ல அது அவர் தெரியணும். ஒரு உயிரை பறித்தவனுக்குத்தான் மரண தண்டனை வழங்கப்படுகிறது தவிர, ரோட்ல போற வாரவனை கூப்பிட்டு மரண தண்டனையை நீ ஏத்துக்கோ, ஜும்மா பயான்ல சொன்ன மாதிரி மன்னர்கள் தீர்ப்பு அல்ல இது, அவனுக்கு தூக்கு தண்டனை போடுங்க அப்படின்ட்டு மன்னர் தீர்ப்பு வழங்குகிறார். அந்த தண்டனை நிறைவேற்றக்கூடிய அதிகாரி சொல்றாரு, அந்த சுருக்கு கயிறு இவன் கழுத்துக்கு பத்தாது, கழுத்து சிறுசா இருக்கு, கயிறு பெருசா இருக்கு, தொங்க விட்டாலும் அவன் தொங்க மாட்டான், நழுவி விழுந்துருவான் அப்படின்னு சொன்ன உடனே, அப்ப அவனை விட்டுட்டு அந்த கைத்துக்கு தோதுவான கழுத்து யார்கிட்ட இருக்கதோ அவனை தொங்க போடு. இது மாதிரி மன்னர்கள் தீர்ப்பா இது? முடியாட்சியினுடைய தீர்ப்பா இது? இல்லை. ஒரு ஜனநாயக நாட்டில் மரியாதைக்குரிய நீதிபதி அவர்கள் ஆராய்ந்து வழங்குகின்ற ஒரு தீர்ப்பு அது. ஆனா தீர்ப்பு வந்ததும் ஒன்று சொல்றாங்கன்னா, நான் மரண தண்டனைக்கு எதிரானவன். யாருக்கு அந்த தண்டனை வழங்கப்படுகிறது? பறிக்கப்பட்ட உயிரும் ஒரு உயிர் தான், அது உயிரா தெரியலையா? கொடுமையான முறையில துடிதுடிக்க கொல்லப்பட்ட அந்த 2 நபர்களுடைய குடும்பத்தார்கள் எப்படி அழுதிருப்பார்கள், எத்தனை நாட்கள் தூக்கம் இல்லாமல் தவித்திருப்பார்கள்.
அந்த சம்பவத்தை நினைத்து பார்க்கும் எல்லாம் செய்தியில இப்படி இப்படி கொடுமைப்படுத்தப்பட்டார்கள், இப்படி இப்படி சித்திரவதை செய்யப்பட்டார்கள் அப்படிங்கிற அந்த செய்தியை படிக்கும் போதெல்லாம் கேட்கும் போதெல்லாம் அந்த இருவரின் மனைவியும் பிள்ளைகளும் உறவுகளும் எப்படி கதறி இருப்பார்கள். அவங்க பாதிக்கப்படலையா? அதனாலதான் பெரியவங்க சொல்லுவாங்க, எந்த வலியும் வேதனையும் தனக்கு வந்தால்தான் புரியும். நான் மரண தண்டனைக்கு எதிரானவன் என்று சொல்லக்கூடிய அந்த நபருடைய குடும்பத்தில் இது போன்ற ஒரு நிகழ்வு நிகழ்ந்திருந்தால் நிச்சயமாக அவரு இந்த வார்த்தையை சொல்ல மாட்டார், சொல்வதற்கு அவர் மனசு வரார். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடுமையான தண்டனை, அதன் பின்னணியில் இந்த உலகம் பாதுகாப்பாக இருக்கிறது அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்ள. ஏன்னு சொன்னா அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், மன் கத்தல நஃப்ஸம் பிகைரி நஃப்ஸின் அவ் ஃபஸாதின் ஃபில் அர்ல் ஃபகஅன்னமா கத்தலன் நாஸ ஜமீஆ. இந்த ஆயத்து அல் மாயிதா என்ற சூறால வருது. அது ரொம்ப சிந்தனைக்குரிய ஒரு ஆயத்து. அநியாயமாக ஒருவன் ஒரு உயிரை கொன்றான். கொல்லப்பட்ட மனுஷன் யாரையும் கொல்லவில்லை, இந்த பூமியில எந்த பிரச்சனைகளையும் உருவாக்கவில்லை. அப்பாவியாக இருக்கின்ற ஒரு தனி மனிதனை ஒருவன் கொலை செய்தால் அது ஒரு கொலை அல்ல, ஒரு நபருடைய கொலை அல்ல. ஃபகஅன்னமா கதலன் நாஸ ஜமீஆ, ஒட்டுமொத்த மனிதர்கள் அனைவரையும் அவன் கொன்றவனாவான் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். ஒரு உயிர், அது ஒரு உயிர் அல்ல. அநியாயமாக கொல்லப்படுகின்ற அந்த ஒரு உயிர் அல்ல. இந்த உலகத்தில் உள்ள ஒட்டுமொத்த உயிர்கள், அது மனித உயிர்கள் மட்டுமல்ல, அனைத்து மனிதர்களையும் கொன்றதற்கு நிகரானது அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். என்றால் ஒரு உயிர் கூட இந்த உலகத்துல அநியாயமாக கொல்லப்படக்கூடாது. அதில்தான் இந்த உலகத்தின் பாதுகாப்பும் சலாமத்தும் இருக்கிறது அப்படிங்கிறத அல்லாஹ் தஆலா எடுத்து கூறுகிறான். எனவே ஒரு குற்றத்திற்கான தண்டனையை மனதை கல்லாக்கி கொண்டு அதை கடுமையான முறையில் நிறைவேற்றும் பொழுது, அதுவும் பல பேர் முன்னிலையில் அதை நிறைவேற்றும் பொழுது, அது போன்ற எந்த குற்றமும் நாம் செய்துவிடக் கூடாது என்று பார்ப்பவர்கள் ஒரு உறுதிமொழி எடுப்பார்கள், பயமும் பாடமும் பெறுவார்கள். அதனால்தான் அல்லாஹ் தஆலா தண்டனையை நிறைவேற்றும் பொழுது உங்களுக்கு தயவு தாட்சண்யம் ஏற்படக்கூடாது, ஈவு இரக்கங்கள் வந்துவிடக் கூடாது. ஐயோ மரண தண்டனை அவரு கொடுக்க போறாங்களே, தலையை வெட்ட போறாங்களே, கல்லால அடித்து கொல்ல போறாங்களே அப்படின்ட்டு நான் மரண தண்டனைக்கு எதிரானவர் என்ற பைத்தியக்காரத்தனமான எந்த உளறலும் அங்கே வந்துவிடக் கூடாது அப்படின்னு அல்லாஹ் தஆலா ரொம்ப தெளிவாக சொல்லி காட்டுகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்வில் நடந்த, அவங்களுடைய அந்த காலகட்டத்துல நடந்த ஒரு சம்பவம் பாருங்க. அந்த சம்பவத்தின் பின்னணியில் அல்லாஹ் ஒரு ஆயத்தை இறக்குகிறார். உரைனா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டத்தார்கள், உரைனா என்ற கபீலாவை சார்ந்த ஒரு கூட்டத்தார்கள் மதீனாவுக்கு வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னிலையில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள். இது மாதிரியான நல்ல கடுமையான வெயில், சித்திரை வெயில், கத்தரி வெயில் கொளுத்தும் அந்த நேரத்துல மதீனா முனவராவுக்கு வந்தவங்களுக்கு அந்த கிளைமேட் அவங்களுக்கு ஒத்துக்கிடல. வயிற்றுப்போக்கு, வாந்தி, உடம்பெல்லாம் குப்பளமாக அம்மை போடுவதை போல அவங்களுக்கு உடலுக்கு வெளியில சில பிரச்சனைகளும் உடலுக்கு உள்ள சில பிரச்சனைகளுமாக மதீனா அவர்களுக்கு ஒத்துக்கொள்ளவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரோக்கியம் பெற வேண்டும் என்பதற்காக அவங்களுக்கு மட்டும் ஒரு விஷயத்தை சொன்னாங்க. நீங்க எல்லாரும் மதீனாவுக்கு வெளியில நம்முடைய சதக்காவுடைய ஒட்டகங்கள் மேய்ந்து கொண்டிருக்கும் அந்த தொழுவம் இருக்குது, அங்க போய் நீங்க ஒரு கூடாரம் போட்டு தங்கிருங்க. உணவுக்காக அந்த ஒட்டகத்தினுடைய பாலை நீங்க தேவைக்கு வாங்கி குடிச்சுக்கிடுங்க. அங்க நம்முடைய பாதுகாவலர் இருக்கிறார், அவருடைய அனுமதியின் பேர்ல நீங்க வாங்கி குடிச்சுக்கிடுங்க. மருந்துக்காக
அந்த ஒட்டகத்தின் சிறுநீரை எடுத்து நீங்க உடம்புல தடவி கொள்ளுங்க, உங்கள் உடல் நலம் குணமாகும், நீங்கள் நோய் நொடியிலிருந்து ஆரோக்கியம் பெறு. அதுக்கு பிறகு நீங்க மதீனாவுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பலாம். அவர்கள் மதீனாவை விட்டு வெளியில வந்து கூடாரம் அமைத்து தங்கி இருக்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை போல சில நாட்கள்லேயே அவங்களுடைய உடல் மிக நலமாக ஆரோக்கியமாக மாறிவிட்டது. எந்த உழைப்பும் இல்லாம எந்த வேலையும் இல்லாம உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்தா உடம்பு நல்லா பருக்கும், கொழுப்பு கொஞ்சம் கூடும், கொலஸ்ட்ரால் அதிகரிக்கும் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி உங்களுக்கு உடம்புல நல்ல தைரியமும் தெம்பும் வந்த உடனே பார்த்தாங்க. கண்ணுக்கு எட்டிய தூரம் வரைக்கும் மனித நடமாட்டமே இல்லாத, ஆள் அரவம் இல்லாத ஒரு பகுதி. காவலர்கள் ஒன்றோ ரெண்டு நபர்கள் தான் இருக்காங்க, ஆனா நிறைய ஒட்டகங்கள் இருக்குது. இந்த ரெண்டு காவலர்களை கதையை முடிச்சுட்டு ஒட்டகத்தை எல்லாம் பத்திக்கிட்டு இப்படியே போயிட்டோம்னா பெரும் சொத்து நமக்கு கிடைச்சிரும் அப்படின்னு அந்த மனசுக்குள்ள ஒரு சைத்தான் ஒரு பூசல் அண்டத்தை போடும். அவங்க என்ன நினைச்சிருக்கணும், எப்படி நடந்திருக்கணும், எப்படி நன்றி உள்ளவங்களாக இருந்திருக்கணும், இதையெல்லாம் யோசிக்காம அந்த ஒட்டகத்தின் காவலராக இருக்கக்கூடிய அந்த நபரை கொலை செய்கிறார்கள். கொலை செய்வதற்கு முன்னால் நல்ல நெருப்பில் காய்ச்சிய பழுக்க காய்ச்சிய இரும்பு கம்பி அவருடைய கண்ணுல குத்தி கண்ணை காயப்படுத்தி குருடாக்கி அவரை கொலை செய்து துடிதுடிக்க போட்டுட்டு ஒட்டகத்தை எல்லாத்தையும் பத்திட்டு போயிட்டாங்க. ஆனா அந்த செய்தி நபி அவர்களுக்கு தெரிந்தது. சஹாபாக்களை அனுப்பி விரட்டி பிடிச்சு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படி விரட்டி பிடித்து கொண்டு வரப்பட்ட அந்த குழுவினர்கள் அனைவருக்கும் கொடுக்கப்பட்ட தண்டனை என்ன அப்படின்னா, அவர்கள் 4 வகையான குற்றங்களை செய்திருக்கிறார்கள். முதலாவது, ஈமான் கொண்ட பிறகு காபிர்களாக மாறி போனார்கள். அதன் மூலமாகவே அவர்கள் கொல்லப்படுவதற்கு தகுதி பெறுகிறார்கள். இரண்டாவது, இந்த செயல் மூலமாக அல்லாஹ் ரசூலுக்கு எதிராக போர் பிரகடனம் செய்து விட்டார்கள். இப்படி நாம அடிச்சு கொலை பண்ணி எடுத்துட்டு போனா கண்டிப்பாக அல்லாஹ் ரசூலுக்கு எதிராக நாம நடக்கிறோம், அவங்களுக்கு எதிராக யுத்தம் செய்ய தயாராக இருக்கிறோம் என்று அறிவித்தல். மூன்றாவது, கொலை செய்திருக்கிறார்கள், அதுவும் கொடூரமான முறையில். நான்காவது, பொருளை கொள்ளையடித்திருக்கிறார்கள். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 4 தண்ட குற்றங்களுக்கு ஏற்ப அந்த நம்பிக்கை துரோகிகளுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தண்டனை கொடுத்தார்கள். முதல்ல, இரும்பு கம்பிய நெருப்புல பழுக்க காய்ச்சி அவருடைய கண்களை அதை கொண்டு குத்தி அவர்கள் குருடாக்கப்பட்டார்கள். பிறகு மாறுகால் மாறுகை வெட்டி அப்படியே கொதிக்கின்ற பாலை மணலில் தூக்கி எறியப்பட்டு குடிப்பதற்கு ஒரு சொட்டு தண்ணீர் கூட இல்லாமல் துடிதுடித்து சாவதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டு விட்டார்கள். அப்படியே அவர்கள் அந்த பாலை மணல்ல கை கால்கள் வெட்டப்பட்ட அந்த வேதனையில, கண்கள் குத்தப்பட்ட அந்த கடுமையான துன்பத்துல துடிதுடித்து இறந்து போனார்கள் அப்படின்னு வரலாறு சொல்லுகிறது. இது நடந்த சம்பவம். தண்டனை என்பது ரொம்ப கடுமையான தண்டனை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல வாழ்க்கையில இது மாதிரி தண்டனைய அதுக்கு முன்னாலும் அவங்க கொடுக்கல, அதுக்கு பின்னாலையும் கொடுக்கல. இந்த தண்டனைய நபி அவர்கள் தன்னிச்சையாக எடுத்து முடிவெடுத்து நிறைவேற்றவில்லை. அல்லாஹ் சொல்லுகிறார், மாயிதா சூராவில் இடம்பெறுகிறது, இன்னமா ஜஸாஉல் லதீன யுஹாரிபூனல்லாஹ வ ரசூலஹு வ யஸ்அவுன ஃபில் அர்லி ஃபஸாதா. அல்லாஹ் ரசூலுக்கு எதிராக செயல்பட்டு இந்த பூமியிலே குழப்பத்தை விளைவித்தவர்களுக்கான தண்டனை என்ன தெரியுமா? ஒன்று, அவர்கள் கொல்லப்பட வேண்டும், அல்லது அவர்கள் கழுமரத்தில் கட்டி தொங்கவிட்டு கொல்லப்பட வேண்டும், அல்லது அவர்களுடைய மாறுகால் மாறுகை வெட்டப்பட வேண்டும், அல்லது இந்த பூமியில் இருந்து அவர்கள் நாடு கடத்தப்பட வேண்டும். இதில் ஏதாவது ஒரு தண்டனைய அவர்கள் செய்த குற்றத்தின் வீரியத்திற்கு ஏற்ப நிறைவேற்றுங்கள் என்றார்கள்.
அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஆயத்தின் பின்னணியில பார்க்கும் பொழுது அல்லாஹ் ரசூலுக்கு எதிராக செயல்பட்டு பூமியில் குழப்பத்தை விளைவிக்கக்கூடியவர்களுக்கு தண்டனையாக அவர்களை ஒன்று கொலை செய்வது அல்லது கழுமரத்தில் கொலை செய்து தொங்க விடுவது அல்லது மாறுகால் மாறுகை வெட்டுவது அல்லது நாடு கடத்துவது. அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இதுக்கு விளக்கம் எழுதுறாங்க. இந்த 4 தண்டனையில் ஏதாவது ஒன்று அப்படின்னு அல்லாஹ் சொல்லி இருக்கிறான்னா எது எதற்கு என்றால், கொலை செய்திருந்தால் அவர்கள் கொல்லப்பட வேண்டும். கொலை செய்து பொருளை கொள்ளையடித்திருந்தால் அவர்கள் கொலை செய்யப்பட்ட பிறகு அந்த பிணத்தை 3 நாட்கள் அனைவருடைய பார்வைக்கு கட்டி தொங்க விட வேண்டும். கொள்ளை மட்டும் அடித்திருந்தால் மாறுகால் மாறுகை வெட்ட வேண்டும். மற்றவர்களை பயமுறுத்துகின்ற வகையில் குழப்பத்தை ஏற்படுத்தியிருந்தால் நாடு கடத்தி விட வேண்டும். இப்படி அல்லாஹ் தஆலா ஆயத்தை இறக்கியிருக்கான். ஆனா இந்த இடத்துல அந்த உரையினா கூட்டத்தார்கள் 4 வகையான பாவங்களையும் மொத்தமாக சேர்த்தே செய்திருந்தார்கள். அதற்கு ஏற்பதான் அவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈரமும் இரக்கமும் உடையவர்கள். அவர்களா இப்படிப்பட்ட ஒரு தண்டனையை நிறைவேற்றினார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ள எழுகிறது. அரபு நாட்டு அறிஞரிடத்தில் ஒரு மனிதர் கேள்வி இருக்கிறார். இப்படி ஒரு சம்பவம் நடந்ததாக நான் படித்தேன். நான் படித்த இந்த சம்பவத்தை என்னுடைய நண்பரிடத்தில் சொல்லும் பொழுது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிச்சயம் இப்படிப்பட்ட ஒரு தண்டனை கொடுத்திருக்க மாட்டார்கள் என்று அவர் நம்ப மறுக்கிறார். அந்த சம்பவம் நடந்தது உண்மையா அப்படின்னு அவர் கேள்வி கேட்கிறார். அதுக்கு அந்த அறிஞர் பதில் சொல்லுகிறார், சம்பவம் நடந்தது உண்மை, தண்டனை கொடுக்கப்பட்டது உண்மை. அந்த தண்டனை நபி அவர்கள் தன்னிச்சையாக எடுக்கவில்லை, அல்லாதான் அந்த தண்டனை இறக்கினான் அப்படின்னு இந்த ஆயத்தை போட்டு இதன் பின்னணியில தான் தண்டனை நடந்தது. அதற்கு முன்னால் அந்த தண்டனைக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நீங்க யோசித்து பார்த்தா நிச்சயமாக அவர்கள் இந்த தண்டனைக்கு உரியவர்கள் மட்டுமல்ல, இதைவிட கொடுமையான தண்டனை ஏதாவது இருந்திருந்தால் அதற்கும் உரியவர்கள் என்று நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். எனவே அவர்கள் முதலில் என்ன குற்றம் செய்தார்கள் அந்த குற்றத்தை பாருங்க அப்படின்னு அந்த குற்றத்தை அவர் மேற்கோள் காட்டி அந்த சம்பவத்தை எடுத்து காட்டுகிறார். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி அவர்கள் கருணை உள்ளவர்கள் தான். ஆனா அதே சமயத்துல இந்த சமூகத்தை சீரழிக்கின்ற குற்றங்களை பார்த்து கொண்டு அவர்கள் சும்மா இருக்க முடியாது, சும்மா இருக்கவும் மாட்டார்கள். கொலை, கொள்ளை, திருட்டு, விபச்சாரம் போன்றவைகளின் பாதிப்பு என்பது தனி மனிதனோடு நின்று விடுவதில்லை. ஒரு கொலை நடக்குது அப்படின்னா அதனுடைய பாதிப்பு அந்த கொல்லப்பட்டவரோட முடிஞ்சிருதில்லை, அது பல பேரை பாதிக்குது. கொள்ளை அதுவும் அப்படித்தான், திருட்டு அப்படித்தான், விபச்சாரம் அப்படித்தான். அதனுடைய பாதிப்பு என்பது தனி மனிதனோடு நின்று விடுவதில்லை, மாறாக அது தனி மனிதனை, அவனது குடும்பத்தை, அவன் சார்ந்த சமூகத்தை, அவனுடைய நாட்டை சீரழிக்கின்றன. அதனால்தான் அனைவரின் அமைதியான பாதுகாப்பான வாழ்க்கையை கெடுக்க முயற்சிக்கின்ற நபர்களுக்கு உரிய தண்டனை கொடுக்கப்படுகிறது. அப்படி கொடுப்பது ஈவு இரக்கம் கருணைக்கு அப்பாற்பட்டது கிடையாது. இரக்கம் இல்லாம தண்டனை கொடுத்துட்டாங்க அப்படின்னு நாம நினைக்க கூடாது. அந்த தீர்ப்பு எழுதிய நீதிபதிக்கு அவருடைய உள்ளம் என்பது இறைச்சியும் சதையால் ஆனதா கல்லால் ஆனதா அப்படின்னு கேட்க கூடாது. அவருடைய உள்ளத்துல ஈவும் இரக்கமும் இருந்ததால் தான் அப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பை எழுதினார். ஏனென்றால் அந்த 2 நபர்களை போல இனி இந்த உலகத்தில் எந்த நபரும் கொல்லப்பட்டு விடக்கூடாது என்று அத்தனை மனிதர்கள் மீதும் கருணை கொண்டதால் தான் அவரால் அப்படி ஒரு தீர்ப்பை எழுத முடிந்தது அப்படிங்கிறத நாம சிந்திக்கணும். தண்டனைகள் கடுமையாக கொடுப்பதில் கூட கருணை இருக்கிறது. எப்படி என்றால், இஸ்லாத்தை பொறுத்தவரை முதலில் குற்றம் செய்தவர் இந்த தண்டனை காரணமாக பரிசுத்தமாக்கப்படுகிறார். கொலை செய்தால் அதற்குரிய தண்டனை, கொள்ளையடித்தால் அதற்குரிய தண்டனை, திருடினால் அதற்குரிய தண்டனை, விபச்சாரம் செய்தால் அதற்குரிய தண்டனை என்று அந்த தண்டனைகள் கொடுப்பதன் மூலமாக அவர் செஞ்ச பாவத்தில் இருந்து பரிசுத்தப்படுத்தப்படுகிறார். நாளை மறுமையில நரக நெருப்பிலிருந்து அவர் பாதுகாக்கப்படுகிறார். 2வது,
அந்த குற்றத்தை போல இந்த உலகத்தில் வேறு யாரும் குற்றம் செய்வதற்கு முன்வர மாட்டார்கள் என்று மற்ற மனிதர்களை குற்றம் செய்வதை விட்டும் தடுப்பதோடு மற்ற மனிதர்கள் பாதுகாக்கப்படுகிறார்கள். அதனாலதான் பக்ரா சூராவில் அல்லாஹ் தஆலா கொலை சம்பந்தமான தண்டனையை சொல்லுகிறார். கொலைக்கான தண்டனை என்ன அப்படின்னா கிசாஸ், பழிக்கு பழி, கொல்லப்படுவது. யார் கொலை செய்தாரோ அவரை பழிக்கு பழியாக கொலை செய்வது. யா அய்யுஹல்லதீன ஆமனு குத்திப அலைக்குமுல் கிசாஸு ஃபில் கத்லா, கொல்லப்பட்டவர்கள் சம்பந்தமாக உங்களுக்கு பழிக்கு பழி வாங்குதல் என்பது உங்கள் மீது கடமையாக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார். அந்த தண்டனைய பழிக்கு பழியாக கொல்லப்படுவது என்ற அந்த தண்டனையை சொல்லி முடிச்ச பிறகு ஒருவேளை கொல்லப்பட்டவருடைய குடும்பத்தார்கள் சமாதானத்திற்கு இறங்கி வந்தால் அந்த மனிதரை கொல்ல வேண்டாம், அவரிடமிருந்து நாங்கள் நஷ்ட ஈட்டை பெற்றுக் கொள்கிறோம் அப்படின்னு சமாதானத்துக்கு இறங்கி வந்தா அது அவங்களுடைய சொந்த விருப்பம், அதுல நாம தலையிட மாட்டோம். இல்ல பழிக்கு பழியாக கொல்லப்பட வேண்டும் என்றால் அது அவருடைய உரிமை, அந்த உரிமையை நிலைநாட்டுவது அரசாங்கத்தின் கடமை, கலீஃபாவுடைய கடமை அப்படின்னு அந்த ஆயத்து தெளிவா சொல்லுது. சொல்லி முடிச்ச பிறகு அல்லாஹ் அதுக்கு அடுத்து ஒரு செய்தியை சொல்லுகிறான். அதுதான் நாம கவனிக்கக்கூடிய செய்தி. வலக்கும் ஃபில் கிசாஸி ஹயாத்துன் யா உலில் அல்பாப், அறிவுள்ளவர்களே, பழிக்கு பழியாக கொல்லப்படும் இந்த சட்டத்தில் உங்களுக்கான வாழ்க்கை இருக்கிறது, ஹயாத் இருக்கிறது அப்படின்னு அல்லாஹ் சொல்ற. ஆச்சரியமான செய்தி. உங்களுக்கு அதுல ஹயாத் இருக்குது. ஹயாத்னா என்னது? வாழுதல். ஆனா உண்மையில வாழுதலா இருக்குது. பழிக்கு பழியாக கொல்லப்படும் அந்த தண்டனையில மௌத்து தான் இருக்குது. இவர் ஒரு ஆளை கொலை பண்ணாரு, அவருடைய குடும்பத்துக்காரங்க இவரை கொல்லுவதற்காக விரும்பினார்கள், அரசாங்கம் இவரை கொன்று விட்டது. பழிக்கு பழி வாங்குறதுல கொலைதான் இருக்கிறது, மரணம் தான் இருக்கிறது. இது வெளிரங்கம். ஆனா அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் என்றால் அதில் தான் உங்களுக்கான வாழ்க்கை இருக்கிறது, அறிவுள்ளவர்களே அப்படின்னு கூப்பிட்டு சொல்றான். அப்ப நாம சிந்தித்து பார்த்தால் அல்லாஹ் சொல்லக்கூடிய எவ்வளவு பெரிய உண்மை இருக்குன்னா, முதல்ல ஒரு கொலைகாரன் ஒரு ஆளை கொல்ல வர்றான் பாருங்க, அருவாள் எடுத்துக்கிட்டு வாரான், கத்தி எடுத்துக்கிட்டு வாரான், அவனை கொல்லாம விடமாட்டேன் அப்படின்ட்டு வாரான். அப்படி வரக்கூடிய அந்த நபர் முதல்ல யோசித்தால், நான் இவரை இப்ப கொண்டுட்டா நாளைக்கு என்ன பழிக்கு பழியாக கொண்டு விடுவார்கள், இது உறுதி அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சோம்னா அவன் யாரை கொல்ல நினைக்கிறானோ அவனை கொல்லாமல் விட்டு விடுவான். அப்படி விட்டு விடுவதால் அவனுடைய உயிரும் பாதுகாக்கப்படுகிறது, விட்டுவிட்ட காரணத்தால் இவனுடைய உயிரும் பாதுகாக்கப்படுகிறது. இதற்கு மாறாக இவன் அருவாள் எடுத்துட்டு வந்த வேகத்துல அவனை வெட்டனா அதே வேகத்துல இவனும் கொல்லப்படுவான். ஆக ரெண்டு பேரும் மூத்தா போயிட்டான். இவன் யோசித்தான் என்றால், இவன் சிந்தித்தான் என்றால் அவன் உயிரும் பாதுகாக்கப்படுகிறது, இவன் உயிரும் பாதுகாக்கப்படுகிறது. முதல்ல அவங்க ரெண்டு பேரும் பாதுகாக்கப்படுதான். இரண்டாவது, இந்த தண்டனையை சிந்திக்கின்ற எல்லா மனிதர்களும் கொலை செய்யக்கூடாது என்ற முடிவுக்கு வருவார்கள். நாம யாரை கொண்டாலும் அடுத்த சில தினங்களிலேயே அல்லது சில மணி நேரங்களிலேயே நாம் கொல்லப்படுவோம் அப்படிங்கிறத விளங்குகின்ற எந்த நபராக இருந்தாலும் கொலை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்திற்கு வரமாட்டார்கள். இதன் மூலமாக மனித உயிர்கள் பாதுகாக்கப்படுகிறது, மனிதர்களுக்கு வாழ்க்கை இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா அந்த ஆயத்தின் வழியாக நமக்கு உணர்த்துகின்றார். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்துல இஸ்லாம் மட்டும்தான் குற்றவியல் சட்டத்தை ஒரு வணக்கத்தை போல கருதி பயபக்தியோடு பேணுதலோடு கட்டாயமாக நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்துகின்றது. அதை கவனமுடன் கடமை உணர்வோடு நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று வழிகாட்டுகிறது. இதன் விளைவு என்ன அப்படின்னா, இஸ்லாம் எவ்வளவு தூரத்திற்கு பரவி செல்கிறதோ அவ்வளவு தூரம் பாதுகாப்பாக இருக்கும்.
பாதைகள் பாதுகாப்பாக இருக்கும், ஊர்கள் பாதுகாப்பாக இருக்கும், உயிர்கள் பாதுகாப்பாக இருக்கும், பொருள்கள் பாதுகாப்பாக இருக்கும். இரவிலும் பகலிலும், தனிமையிலும் பகிரங்கத்திலும் அச்சம் என்பதே இருக்காது. இதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவம் என்னவென்றால், அதி இப்னு ஹாத்திம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பள்ளிவாசலிலே அமர்ந்திருந்தேன். அப்போது ஒரு மனிதர் அங்கே வருகிறார். வந்தவர் சொன்னார், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, நான் வரக்கூடிய வழியில் வழிப்பறி கொள்ளை நடைபெற்றது, அதனால் பாதைகள் பாதுகாப்பாக இல்லாமல் இருக்கிறது, நம்பிக்கையோட வர முடியல. ஏன்னா கொள்ளை அடிக்க வரவ பொருளை கொள்ளையடிக்கத்தான் வருவான், அதற்கு இடைஞ்சல் ஏற்பட்டால் உயிரையும் பறித்து விடுவான். எனவே கொள்ளையர்களால் உயிருக்கும் பொருளுக்கும் உடைமைகளுக்கும் பாதுகாப்பு இல்லை அப்படின்னு பயணத்தை பாதுகாப்பாக நிறைவேற்ற முடியவில்லை அப்படின்னு ஒரு முறையிட்டார். இன்னொரு மனிதர் வந்தார், கடுமையான வறுமை அப்படின்னு அந்த வறுமையை பற்றி முறையிட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய செய்திகளை உள்வாங்கி விட்டு அவங்களை அனுப்பி வைத்தார்கள். பக்கத்துல யார் இருக்கிறா? அதி இப்னு ஹாத்திம் ரலியல்லாஹு அன்ஹு, அரபுலகத்தின் மிகச்சிறந்த கொடை வள்ளல் என்று வர்ணிக்கப்பட்ட ஹாத்திமு தாய் என்பவருடைய மகன்தான் அதி இப்னு ஹாத்திம். தாயிப் நாட்டில் யுத்தம் நடைபெறுகின்ற பொழுது எங்கே நாம் பிடிபட்டு விடுவோமோ என்று முதல்ல தலைதெறிக்க ஓடியவர். பிறகு நபி அவர்களுடைய அன்பையும் கருணையும் பார்த்து தானாக இஸ்லாத்திற்கு வந்தவர். நம்ம மாட்டிக்கிட்டா நம்ம அசிங்கப்பட்டுருவோம் அப்படின்ட்டு தப்பிச்சு ஓடிட்டார். ஆனா ஓடும் போது அவர் கூட பிறந்த தங்கச்சியை விட்டுட்டு போயிட்டார். அந்த சகோதரி கைதியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபைக்கு கொண்டு வரப்பட்டார். பொதுவாக கைதிகள் அடிமைகளாக மாற்றப்படுவது வழக்கம். அந்த அடிப்படையில் அந்த அம்மா யோசிக்கிறாங்க, நாமும் கைதியாக வந்து நிற்கிறோம், நம்மையும் அடிமையாக ஆக்கி விடுவார்களோ, அடிமையாக மாறிவிட்டால் அது நமக்கு ஒரு அசிங்கம் அப்படின்னு அந்த அம்மா நினைச்சு பெருமானாரை பற்றி அவர் அறிந்த அந்த விஷயங்களை மனசுல வச்சு, நபி அவர்களை பற்றி அவர் கேள்விப்பட்டது வேற விதம். ஆனால் நபி அவர்கள் எதிரிகளை கூட எப்படி கையாளுகிறார்கள் அப்படிங்கிறத நேராக பார்த்த பிறகு அவர் பெருமானாரை புரிந்து கொண்ட விதம் வேறு. எனவே நம்பிக்கையோடு வந்து நபி அவர்களை பார்த்து, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, என்னையும் நீங்கள் அடிமைகளாக மாற்றுவீர்களா அப்படின்னு கேட்டாங்க. நபி அவர்கள் கேட்டாங்க, உனக்கு என்னமா பிரச்சனை அப்படின்னு கேட்டாங்க. நீ கைதி தானே, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு. இல்ல, என்னை நீங்கள் மற்றவர்களை போன்று கைதிகளாக மாற்றினால் அது என் தந்தை அவருக்கு ஏற்படுகின்ற ஒரு அவப்பெயராகிவிடும். என் தந்தை இந்த உலகத்தில் பெரும் புகழோடு வாழ்ந்து மறைந்தவர், அவருக்கு பிள்ளையாக பிறந்த நாங்க அவருக்கு ஒரு இழுக்கை, ஒரு அவமானத்தை பெற்று தந்தோம் அப்படின்னு ஆயிரும். ஆகவே எங்களை அடிமையாக ஆக்காதீங்கன்னு சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, உங்க தந்தை யாரு அப்படின்னு சொல்லி. அந்த அம்மா சொன்னார்கள், என்னுடைய தந்தை புகழ்பெற்ற கொடை வள்ளல் ஹாத்தமு தாயி அப்படின்னு சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவருடைய மகளா நீங்கள் அப்படின்னு நபி அவர்கள் பார்த்திருக்கவில்லை. ஆனால் அவருடைய கொடை தன்மையை பற்றி நபி அவர்கள் நன்றாக அறிந்திருந்தார்கள். செத்தும் கொடை கொடுத்தார் வள்ளல் சீதக்காதி என்று கீழக்கரையில் அடங்கப்பெற்றுள்ள சீதக்காதி அப்பா அவர்களை பற்றி, கீழக்கரையினுடைய அந்த மகான் கொடை வள்ளலை பற்றி எப்படி தமிழகம் அறிந்திருக்கிறதோ, தமிழக முஸ்லிம்கள் அறிந்திருக்கிறார்களோ, அதுபோன்று அந்த காலத்துல மிகச்சிறந்த கொடை வள்ளலாக ஹாத்திமு தாயி என்பவர் இருந்தார். அவர் நபி அவர்களுக்கு முன்னாலேயே, நபி ஆகுவதற்கு முன்னாலேயே இறந்து விட்டார். என்றாலும் அவருடைய பெரும் புகழை நபி அவர்கள் அறிந்திருந்தார்கள். அவர் மகனா நீங்க அப்படின்னு உடனே ஆமா என்று சொல்லணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அம்மாவை உடனே விடுதலை செய்தார்கள். தங்கள் மேனியில் கிடந்த பொன்னாடை எடுத்து அவருக்கு அணிவித்து கௌரவப்படுத்தினார்கள். அது மட்டுமல்ல, நீங்க இஸ்லாத்துக்கு வாரீங்களான்னு கேட்கல, நீங்க என்ன செய்யணும்னு கேட்டாங்க. நான் என்னுடைய சகோதரனோட என்ன குடும்பத்துல கொண்டு விட்டுருங்க அப்படின்னாங்க. நபி அவர்கள் சில பாதுகாவலர்களை ஏற்படுத்தி இந்த அம்மா கொண்டு போய் பாதுகாப்பாக அவர் எங்கு விட சொல்லுகிறார்களோ அங்கு கொண்டு போய் கண்ணியமாக விட்டு விட்டு வாருங்கள் அப்படின்னு சொன்னதும் அவங்களுக்கு அப்படியே புல்லரிச்சு போச்சு. சும்மா போறவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு போனார்கள். அவருடைய சகோதரனை சந்தித்த பொழுது
உனக்கு என்னமா ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, கோல மாதிரி என்னைய விட்டுட்டு போயிட்ட நீ, கூட பிறந்த நீ உன் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக ஒரு கோழையாக மாறி நீ என்னை விட்டு விட்டு ஓடி விட்டாய். ஆனால் எதிரியாக நீ யாரை நினைத்தாயோ அவர் என்னை எப்படி கண்ணியப்படுத்தினார் தெரியுமா அப்படின்னு சொன்ன உடனே அவர் நம்பிக்கையோட நபி அவர்களை சந்திக்க வந்தார். நபி அவர்கள் அந்த பெண்மணிக்கு கொடுத்த மரியாதையை போல இவருக்கும் மரியாதை கொடுத்தார்கள். ஏனென்றால் இவரும் அந்த கொடை வள்ளலின் மகன். அலி ரலியல்லாஹு அன்ஹு இந்த சம்பவத்தை கூஃபாவில் அவர்கள் குத்துபா உரையாற்றுகின்ற பொழுது சொல்லிவிட்டு சொன்னார்கள், அந்த பெண்ணை பார்த்து நபி அவர்கள் சொன்ன ஒரு செய்தி என்னன்னா, உன் தந்தையிடம் இருந்த குணங்கள் அனைத்தும் அல்லாஹ் விரும்பும் குணங்கள். அந்த குணங்களை தான் இந்த உலகத்தில் நான் பரப்ப வேண்டும் என்பதற்காக இறைவன் என்னை நபியாக அனுப்பினார். ஆகவே உன் தந்தையின் செயல்பாடுகள் அல்லாஹ்வுக்கு பிரியமானது, எனவே உன்னை நான் கண்ணியப்படுத்துகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆகவே நல்ல பண்புகள் மனிதனை கண்ணியப்படுத்தும் என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு உரையாற்றினார்கள் என்ற செய்தி அல் பிதாயா வன் நிஹாயா என்ற கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்ப அந்த ஆச்சரியத்துக்கு பிறகுதான் அவர் இஸ்லாத்துக்கு வருகிறார். வந்து நபி அவர்கள் பக்கத்துல உட்கார்ந்துருக்காரு. அப்பதான் ஒருத்தர் வந்து சொல்றாரு, வழிப்பறி கொள்ளை நடக்குது, பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லி. இன்னொருத்தர் வந்து சொன்னாரு, சாப்பிடுறதுக்கே வழி இல்லை, கடுமையான வறுமையில் நாங்கள் கஷ்டப்படுகிறோம். இப்ப நபி அவர்கள் அந்த சஹாபியை பார்த்தார். அவர் மனசுல என்ன எண்ணம் ஓடி இருக்கும் ரசூலுல்லாஹ் புரிஞ்சுக்கிட்டாங்க. இஸ்லாம்ங்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதருங்கிறாங்க, ஆனா மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, வறுமையை போக்க வழி இல்லை, அப்படித்தாங்க நீங்க நினைக்கிறீங்க. வந்து எனக்கு பின்னால் உங்களுக்கு அல்லாஹ் தஆலா ஹயாத்தை நீளமாக்கினான். அப்படி சொல்லும் போதே அதுல செய்தி அடங்குது, நான் மௌத்தா போனாலும் எனக்கு பின்னால நீங்க ஹயாத்தா இருப்பீர்கள் என்று. அப்போ நீங்க ஒரு விஷயத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு, ஹீரா அப்படிங்கிற ஊர் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. ஹீரா அது பாரசீக நாட்டில், இன்றைய ஈரான் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய நகரங்களில் ஒன்று ஹீரா. அந்த ஹீரா என்ற அந்த நாட்டில் இருந்து, ரொம்ப தூரத்தில் இருக்கக்கூடிய அந்த நாட்டில் இருந்து ஒரு பெண் தன்னந்தனியாக ஒட்டகத்தில் பயணம் செய்து மக்காவிற்கு வருவார். காபத்துல்லாவை தவாப் செய்துவிட்டு திரும்பி செல்வார். அவர் வந்து செல்லும் அந்த பாதையில அல்லாவை தவிர யாருக்கும் பயப்பட மாட்டார். ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு அவரை தன்னந்தனியாக பயணித்து வருவார் அப்படின்ட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். சம்பவத்தின் சுருக்கத்துல மட்டும் நாங்க சொல்றோம். அதே போல ஹாத்திம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், நபி அவர்கள் இறந்ததுக்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்துல நான் அப்படி ஒரு பெண்ணை பார்த்தேன். அவள் ஹீராவில் இருந்து பயணித்து மக்காவிற்கு வந்து தவாப் செய்துவிட்டு உம்ரா செய்துவிட்டு அவர் திரும்பி செல்கிறாள். சம்பவம் நமக்கு சொல்லக்கூடிய பாடம் என்னன்னா, நபி அவர்கள் இந்த சம்பவத்தை சொல்லும் பொழுது அந்த நாட்டுல இஸ்லாம் பரவல. பாரசீக நாடு இஸ்லாமிய நாடாக இல்லை. உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்துல காதசியாவுடைய யுத்தம் நடைபெற்று ஸஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பாரசீகத்தை வெற்றி கொள்ளப்பட்ட பிறகு அது இஸ்லாமிய நாடாக மாறுகிறது. அதற்கு பிறகு அங்கிருந்து மக்கா வரைக்கும் இஸ்லாம் தொடர்ச்சியாக முஸ்லிம்கள் வாழும் பகுதி. அப்ப நபி அவர்கள் என்ன சொல்ல வருகிறார்கள் என்றால், நான் கொண்டு வந்த மார்க்கம் எவ்வளவு தூரம் பயணிக்குமோ அவ்வளவு தூரங்கள் கொலையை விட்டும், கொள்ளையை விட்டும், விபச்சாரத்தை விட்டும், மற்ற குற்றங்களை விட்டும் பாதுகாக்கப்பட்டு மக்கள் நிம்மதியாக வாழ்வார்கள், அதை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றார்கள். அதை அதீ இப்னு ஹாத்திம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்கள் வாழ்வில் பார்த்தார்கள். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த பகுதி ஏன் பாதுகாப்பாக மாறுச்சு அப்படின்னா, குற்றம் செய்தால் தண்டனை நிச்சயம், கடும் தண்டனை நிச்சயம். கொலை செய்தால் அதற்கான தண்டனை, கொள்ளையடித்தால் அதற்கான தண்டனை, திருடினால் அதற்கான தண்டனை, விபச்சாரம் செய்தால் அதற்கான தண்டனை, அவதூறு சொன்னால் அதற்கான தண்டனை, மது அருந்தினால் அதற்கான தண்டனை என்று எல்லாவற்றிற்கும் தண்டனைகள் தயவு தாட்சண்யம் இல்லாமல் நிறைவேற்றப்பட்டதால் மக்கள் குற்றத்தை விட்டும் விலகி நின்றார்கள். அதனால் எல்லா மக்களும் பாதுகாப்பு பெற்றார்கள் என்பதை தான் இஸ்லாமிய வரலாறு சொல்லி காட்டுகிறது. எனவேதான் அல்லாஹ் சொன்னா, தண்டனைகளை நிறைவேற்றும் பொழுது தயவு தாட்சண்யம் நீங்கள் காட்டாதீர்கள் என்று அந்த ஆயத்தை நமக்கு சொல்லி காட்டுகிறது. அல்லாஹ் தஆலா நல்ல வாய்ப்பை அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக
وأشهد أن لا إله إلا أنت وأستغفرك وأتوب إليك. آمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد. يا رب صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله وبركاته.